திரு கேசிபி, கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, முதல்வர் வேட்பாளரும் நான் தான் அப்படின்றத கூட்டணி ஆட்சி குறித்து என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சி அப்படிலாம் பாஜக பேசும்போது திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது அது பாஜகவுக்கான செய்தி அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டோம். மீண்டும் திரு அமித்ஷாவே இதை உறுதிபட கூறிட்டாரு அப்படின்னு இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசுகிறார்? யாருக்கான மெசேஜ் இதுல இருக்கு? விஜய்க்கும் சேர்த்து கொடுக்கிற மெசேஜ் ஒன்று. ஆனா பிரச்சனை, குழப்பம் என்னன்னா, அதாவது மத்தியில் ஆளுகிற பாஜகவே அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொண்டார்கள், அதனால விஜயும் இதை ஏற்றுக்கொள்ளணும் என்பது பிரச்சனை. இன்றைக்கு களத்தில் அது இல்லை. கூட்டணி யார் என்பது, யார் எந்த பக்கம்ங்கிறது அநேகமா பீகார் தேர்தலுடைய முடிவுகள் இங்கே எதிரொலிக்கும். பீகார்ல நிதிஷ்குமார் பாஜக வென்றுவிட்டால் காங்கிரஸ் ஒருவேளை, ஏன்னா பிஜேபியை பிரதம அமைச்சரே கூட பீகார்ல பிரச்சாரம் பண்ணும்போது திமுகவை சொல்லி தேஜஸ்வி யாதவ் அவரை விமர்சனம் செய்தார்கள். அப்ப காங்கிரஸ் ஒருவேளை இந்த பழைய கூட்டாளிகள் வைத்து நம்ம வெல்ல முடியாது, அல்லது அவர்கள் நம்மை அழுத்துகிறார்கள் என்று நினைத்து விஜயோடு கூட்டணி சேர்ந்து அந்த தென் மாநிலங்கள் என்கிற அளவில் ஒரு கட்டமைப்புக்கு வாய்ப்புகள் ஆராயப்படும். அப்படி காங்கிரஸ் வெளிவருகிற பொழுது திருமாவளவன் அவர்களும் விசிகாவும் வெளியில வரலாம். அப்ப விஜய், காங்கிரஸ், விசிகே இவர்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமைந்தால் இது விஜயனுடைய பார்வையாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார்? ஒருவேளை பாஜக கடைசி நிமிடத்தில் 2029 வருகிற நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து அவர்களே திமுகவை வீழ்த்தினால் மட்டும் போதும் என்று நாங்கள் ஒதுங்கிக் கொள்கிறோம், அதிமுக விஜய் என்று கூட்டணியை அமைச்சுக்கங்க, அதுல அதிமுக தலைமையில் கூட்டணி, விஜய் முதலமைச்சர் என்கிற அளவில் முன்னிறுத்தப்படலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த தியாகத்தை பாஜக செய்யுமா என்பது சந்தேகம். எது எப்படி பாஜக இதுல என்ன கணக்கு போடுது? இந்த குழப்பங்கள்ல ஏதேனும் ஒரு தொங்கு சட்டமன்றம் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா, ஒருவேளை நிர்மலா சீதாராமன் அவர்களை முதலமைச்சர் ஆக முன்னிறுத்தி அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ள முடியுமா என்றும் அவர்கள் ஒரு புறம் முயற்சிக்கிறாங்க. ஒவ்வொரு தலைப்பையுமே ஒவ்வொரு நாள் விவாதிக்கணும். இன்னும் எதுவுமே ஒரு இறுதியான வடிவம் பெறல. எது எப்படி இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி முழுமையாக நம்புவது தன்னை பாஜக, அதாவது அவர் தன்னுடைய சக்தியால் இன்றைய தேதிக்கு திமுகவை வீழ்த்தி விஜய் இந்த முக்கோண அரசியலுக்குள்ள பெரிய அளவில் தான் மட்டுமே நின்று ஆட்சி அமைத்து விட முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார். அந்த 21 இருந்த கமாண்ட் இன்னைக்கு இல்ல. அந்த கமாண்ட் இருக்கிறதுனால தானே சார் அதிமுக தலைமையில் கூட்டணி, முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு அவர் மீண்டும் அதை உத்தரவாதப்படுத்துறாரு. அந்த கமாண்ட் இல்லைன்னா எப்படி உத்தரவாதத்தை 21 கொடுத்தாரா? கொடுக்கலையே. அப்ப தேவைப்படலையே. அது இப்படி ஒரு திருப்பி இவரே சொல்லணும் என்கிற அந்த நிலையே அன்றைக்கு ஏற்படலை இல்லையா? இன்றைக்கு அப்படி ஒரு சந்தேகம் வர்றதுனாலதான் இல்ல நான் தான் என்று தானே அவர் சொல்கிறார். ஆனா எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்டோ அல்லது சுதந்திர கட்சி, இப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியல் களம் இருந்தது. திமுக உருவானதற்கு பிறகு கம்யூனிஸ்ட், சுதந்திரா அதெல்லாம் போய் காங்கிரஸ் வெர்சஸ் திமுக. அண்ணா திமுக உருவானதுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டு திமுக, அண்ணா திமுக. அப்ப இது ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியல் 2026 துவங்குகிறதோ. அப்ப அந்த அடுத்த தலைமுறைக்கான அரசியல் என்று வருகிற பொழுது திமுக வெர்சஸ் யார் வருது, இல்ல அண்ணா திமுக வெர்சஸ் யார் வருது? அப்ப இந்த ரெண்டு பேர்ல ஒருவர் சர்வைவ் ஆகணும்.
ஆனா பொசிஷன் பண்ணும்போதே திமுக வர்சஸ் அதிமுக தானே இப்ப பொசிஷன் பண்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. இவர் மக்கள் எப்படி பொசிஷன் பண்றாங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் நீங்க சொல்றது, தேர்தல் களத்தை சந்திக்கிற பொழுதே அந்த தேர்தலுக்கு உண்டான அந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ். சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை நான் நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். இப்ப இன்றைய கள அரசியல் என்பது ஜென் ஜி இந்த அரசியலை நோக்கி போயிட்டு இருக்குது. இவர் ஒண்ணு எங்க அப்பச்சி காலத்து அரசியலை பேசிக்கிட்டு இருக்கிறார். அதாவது ஒரு பெரிய இடை அதிமுகவில் வந்து இன்னும் ஒரு பெரிய இடை ஒரு ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா கூட சார், இவர் வந்து ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ், ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ் என்பதையே அவர் உணர மறுக்கிறார். தான் வந்து இன்னும் அதாவது அந்த ஜெயலலிதா காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஏடிஎம்கே சுப்ரீமோ அப்படி நினைச்சுக்கிறார். அது அல்ல ரியாலிட்டிங்கிறது. ஹி இஸ் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ். அப்படித்தான் நான் பார்க்கிறேன், நிறைய பேர் பார்க்கிறாங்க. அந்த அந்த இடத்திலேயே வந்து இன்னும் ஒரு செட்டில் ஆகாம இருக்கு, ஒரு மென்டல் பிளாக் அவருக்கு வந்து இருக்கு. அப்ப இந்த தேர்தல் என்பது நிச்சயமாக ஒரு தலைமுறை மாற்றத்துக்கான தேர்தல், அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்துக்கான தேர்தல். அப்ப இந்த இடம் வந்து அதிமுக வரலாற்றுல மிக ஜாக்கிரதையாக பயணிக்க வேண்டிய ஒரு இடம். ஏன் அதிமுக மட்டும்தான் அவ்வளவு ஜாக்கிரதையா அந்த தேர்தலை எதிர்கொள்ளணுமா? வேற எந்த கட்சிகளுக்கும் அந்த நிர்பந்தம்லாம் இல்லையா? அதாவது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ், திமுக ரொம்ப பலகீனமா இருக்குது மக்கள் மத்தியில, கட்சியாக இல்லை. மக்கள் மத்தியில் என்ன, கோயிலே பூந்து கொள்ளையடிக்கிறாங்க, அர்ச்சகர்களை வெட்டிட்டு காவலர் குடியிருப்புக்குள்ள பூந்து வெட்டுறான். இப்போ சமீப 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் பெரிய அளவில் இருக்குது. அந்த எஸ்ஐஆர் ஒரு பக்கம் அவர்கள் எதிர்த்தாலும் கூட களத்தில் திமுக வந்து அதிகாரத்தில் இருக்கிறதுனால வேகமா பயணிக்கிறாங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அது குறித்து பேசுகிறார், அதற்கு ஆதரவு அளிக்கிறார். ஆனால் களத்தில் திமுக தொண்டர்களுக்கு இணையாகவோ அல்லது அதை விட வேகமாகவோ பயணிக்கிற, என்றென்றும் பயணிக்கிற அதிமுக தொண்டர்களிடத்துல இன்றைக்கு ஒரு சுணக்கம் இருக்குது. அந்த சுணக்கத்துக்கு காரணம் கூட்டணி. அம்மா காலத்தில் எப்படி இருக்கும், எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருக்கும், நம்ம தான்ப்பா, யாரு வர்றாங்களோ வரலையோ நம்ம நிக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம். இப்ப எடுத்திருக்கிற கால் அதானே, நான் தான் கூட்டணிக்கு தலைமை, நான் தான் முதல்வர் வேட்பாளர், இதை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட்டணியில் இருக்கலாம், கூட்டணிக்கு வரலாம்ங்கிறதானே அவர் ஏற்படுத்தியிருக்கிற வரையறையா இருக்கு. இப்படி ஜெயலலிதா அம்மா என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? ஒவ்வொரு அதிமுக தொண்டனு சொல்லுவோம், ஒவ்வொரு வாக்காளர்னு இதை சொல்லுவான். அவங்க சொல்லியிருக்காங்களா அப்படி, நான் தாங்க தலைவர், ஏன் இந்த அதிமுக தலைமையில தாங்க கூட்டணி, பிளீஸ் எல்லாரும் ஏத்துக்கோங்க அப்படி சொல்லியிருக்காங்களா என்ன? இன்றைக்கு அந்த சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இதை அதிமுக தொண்டன் என்ன நினைக்கிறான், இன்னும் கூட்டணியே யாருன்னு தெரியல, எந்த அதாவது ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா, விஜய் வந்தா ஜெயிக்கலாம்ப்பா, வரலன்னா கஷ்டம். இது ஒரு அந்த பர்செப்ஷன் வந்து பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது. இதை வந்து இந்த பிளாக்கை வந்து நம்ம வந்து கெட் ஓவர் பண்ணணும். அடுத்து பாஜக அவர்கள் தியாகம் செய்தோ அல்லது அவர்கள் எப்பாடுபட்டேனும் இவர்களை எடப்பாடி பழனிசாமியை அமர்த்தி விடுவார்கள். இப்ப இன்னைக்கு கூட ராஜேந்திர பாலாஜி பேசியிருப்பார், எங்கள் டாடி எல்லாம் மேல இருக்கிறோம் பார்த்துக்குவோம், அந்த இந்த எண்ணங்களே முதல்ல வந்து தகர்க்கப்படணும். அடுத்து அந்த அமைச்சர்களது பேச்சுக்கள், இப்ப வேலுமணி சொல்றாரு, நேற்று பேசியிருப்பார் 250 தொகுதியில வெற்றி பெறும். யார் வெற்றி பெறுவாங்கன்னு அவர் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி வியூகத்தால் 210 தொகுதிகளில் வெற்றி பெறலாங்கிறாரு. யாரு? அதிமுக அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. பட் அது களத்துல வந்து அதை ஓஎஸ் மணியே சொல்லுவாரு, என்ன மன்னிப்பு கேட்டால் சேர்த்துக்குவோன்னு. ஓபிஎஸ் அணியிலிருந்து ஒருத்தர் வந்து என்ன காலில் விழுந்து கேட்கிறேன், இபிஎஸ் நிபந்தனைகள் இல்லாம சேர தயார்னா அவரை வந்து சேர்த்துனாங்களா என்ன, அவர் இன்னைக்கு வரைக்கும் சேர்த்து அறிவிச்சிட்டாங்களா என்ன? அப்ப அங்கங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் தோன்றித்தனமா நிறைய அவங்கவுங்க பேசுறாங்க.